அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். சி.கே. சரவணன், திருப்பூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் யூனிட்டி மெட்டா டோக்கன் பிஸ்னஸ்க்காக சேஃபால் வேலெட்டை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அதில் நம்மளோட யூஎஸ்சி யூபிட் ஸ்மார்ட் செயினை எப்படி ஆட் பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூபிட் காயின் எப்படி ஆட் பண்ண போகிறோம், இந்த 3 விஷயத்தை பார்க்குறோம். அதுக்காக ப்ளே ஸ்டோரில் போகிறோம். சேஃபால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். கீழே பாருங்கள், எனக்கு அப்டேட் கேட்குது. உங்களுக்கு எனக்கு அப்டேட் கேட்டுதுங்க. உங்களுக்கு டவுன்லோடுன்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோடு பண்ணுங்கள். இப்போ சேஃபால் வேலெட்டு டவுன்லோட் ஆகிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் தான் நமக்கு காமிக்கும். இதில் 2 வேலெட் காமிக்குது, சாஃப்ட்வேர் வேலெட், ஹார்ட்வேர் வேலெட். நம்ம சாஃப்ட்வேர் வேலெட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் சாஃப்ட்வேர் வேலெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. க்ரியேட், இம்போர்ட். அதாவது பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வேலெட் உருவாக்குறீங்களா இல்லை ஆல்ரெடி இருக்கிற வேலெட்டை கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக உருவாக்குறது அப்படின்னா இது வரைக்கும் நம்மக்கிட்ட சேஃபால் வேலெட்டே இல்லை, இப்போ தான் உருவாக்குறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று. இம்போர்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேஃபால் வேலெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், மொபைல் மாற்றுறோம், இல்லை அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இல்லை மொபைல் ரிப்பேர் ஆயிடுச்சு, மொபைலில் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது சேம் அதே சேஃபால் வேலெட்டை கொண்டாடுறதுக்காக இம்போர்ட்னு கேட்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா க்ரியேட் தான் பண்ண போகிறோம். க்ரியேட் ஏ நியூ வேலெட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா 6 டிஜிட்டில் நம்பர் கேட்கும். நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான நம்பர் கொடுத்துங்க. அதே மாதிரி அது மறக்காத மாதிரி இருக்கணும் பாஸ்வேர்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்டர் ஏ நேம், வேலெட்டுக்கு நேம் கேட்குறாங்க. நம்ம நம்மளோட பேர் கொடுத்துக்கலாம். வேலெட் க்ரியேட் ஆயாச்சு. இப்போ பாருங்கள், பேக்கப் ஏ கூகுள் டிரைவ் பேக்கப் மேனுவலின்னு சொல்கிறாங்க. பேக்கப் மேனுவலி நம்ம கிளிக் பண்ணணும். ரைட் சைடில் பாருங்கள், பேக்கப் மேனுவலிக்கு ரைட் சைடில் கீழே 3 புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 12 வார்த்தைகள் டிஸ்பிளே ஆகுது. இது உங்களுக்கு அநேகமாக வீடியோ ரெக்கார்டில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 12 வார்த்தைகளை எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே ஸ்மால் லெட்ரு. ஒவ்வொரு வார்த்தைகளும் தெளிவாக எழுதி வச்சுக்கணும். இந்த 12 வார்த்தைகள் தான் இந்த வேலெட்டோட மூலப்பத்திரம். இந்த 12 வார்த்தைகள் இல்லை அப்படின்னா இந்த வேலெட் நமக்கு இல்லை. நாளைக்கு யூனிட்டி மெட்டா டோக்கனில் 3 ஸ்டார் ஆகலாம், 5 ஸ்டார் ஆகலாம், 7 ஸ்டார் ஆகலாம், மெகா ஸ்டார் ஆகலாம், 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம், 100 கோடி சம்பாதிக்கலாம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த வேலெட்டில் இந்த 12 வார்த்தைகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இன்கம்மை நம்ம வித்ட்ரா பண்ண முடியும், அந்த ஐடிக்குள்ளே நம்ம உள்ளே நுழைய முடியும். இது டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டுங்க, தலைமைத்துவமற்ற ஒரு அமைப்பு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 வார்த்தைகள் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஐடியை யாருக்கிட்ட போய் சொன்னாலும் ரெக்கவர் பண்ண முடியாது. நம்மளோட கிரியேட்டர்கிட்ட சொன்னாலும் ரெக்கவர் பண்ண முடியாது. சேஃபால் வேலெட்டோட ஓனர்கிட்ட சொன்னாலும் நம்ம அதை ரெக்கவர் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த 12 வார்த்தைகளை மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த 12 வார்த்தைகளை உங்களுடைய முக்கியமான டைரியில் எழுதிக்கிங்க. இல்லை என்கிட்ட முக்கியமான டைரி இல்லை அப்படின்னா வீட்டில் ஒரு டைரியை நீங்கள் ரெடி பண்ணி இதுக்காகவே யூனிட்டி மெட்டா டோக்கன் சேஃபால் வேலெட்னு போட்டு இந்த 12 வார்த்தைகள் எழுதிக்கிங்க. அதுபோக உங்களோட மெயில் ஐடியில் இந்த 12 வார்த்தைகளை சேவ் பண்ணிக்கங்க. இந்த 12 வார்த்தைகள் உங்களைய தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. பாதுகாப்பாகவும் இருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்திரமாகவும் இருக்கணும். வேறு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வச்சுக்கோங்க. இந்த 12 வார்த்தைகள் தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அவங்க எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு அந்த 12 வார்த்தைகள் தெரியாது, ஆனால் எனக்கு இங்கே தெரியுது. இந்த 12 வார்த்தை எழுதிக்க, நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த 12 வார்த்தைகள் கீழே கலைஞ்சிருச்சு. இந்த 12 வார்த்தைகள் ஆர்டர் பண்ணணும், சரிங்களா? 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லி வருஷப்படி எழுதி வச்சுருப்பீங்க இல்லையா, அது இங்கே கலைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், மேலே 1, 2 வரிசையாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு 1ஆம் நம்பருக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம என்ன இருந்தது ஆல்ரெடி அதை நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? செலக்ட் பண்ணி 12மே செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் வெரிஃபைன்னு இருக்குது. வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலெட் கிரியேட் ஆயாச்சு. ஸ்டார்ட் யூஸிங் கொடுக்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நமக்கு இதில் இருக்கிறது எதுவுமே நமக்கு இப்போது வேண்டியது இல்லைங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, கீழே மேனேஜ் காயின் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிடிசி ரைட் சைடில் வயலட் கலரில் இருக்கிறத டச் பண்ணுங்கள்.
பிடிசி ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்து எத்தீரியம் நமக்கு வேண்டாம், டிஆர்எக்ஸ் வேண்டாம், பிஎன்பி வேண்டாம், மேட்டிக் வேண்டாம், எத்தீரியம் வேண்டாம், சேஃப்பால் வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிட்டி மெட்டா டோக்கனோட யூஎஸ்இ காயின், யூபிட் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ்இ காயினும் நம்மளுடைய யூபிட் காயினும் வேணும். அதை எப்படி கொண்டு வரோம் உள்ள அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேஃப்பால் வேலட்டோட ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள், பிளாங்காக இருக்குது. இப்போ நம்ம வந்து 2 விஷயங்களை கொண்டாடுறோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்குண்டான லிங்க் வந்து உங்கள் லீடர்கிட்ட வாங்கிக்கோங்க. உங்களோட ஸ்பான்சர்கிட்ட, உங்கள் லீடர்கிட்ட அந்த லிங்க் வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி லிங்க் வாங்கிட்டேன். எப்படி கொண்டாட போகிறோன்னு பாருங்கள். இதுதான் அந்த லிங்க்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூபிட் ஸ்மார்ட் செயின் கொண்டாட போகிறோம். அதில் பாருங்கள் RPC URLனு இருக்குது. சரிங்களா, rpc.ubitscan.io அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லிங்க்கு காப்பீடுன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம், சேஃப்பால் வேலட்டுக்குள்ளே போகிறோம். பிளாங்காக இருக்குங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட்டில் பாருங்கள், மேலே 7:46 மணி. அதுக்கு கீழே பாருங்கள் செட்டிங்ஸ்க்கு உண்டான ஒரு சிம்பிள், அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 4வது கஸ்டம் நெட்வொர்க், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் கீழே ப்ளூ கலரில் ஆட் நெட்வொர்க், அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஆட் மேனுவலி ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெட்வொர்க் நேம் கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், யூபிட் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். மேனுவலாக தான் டைப் பண்ணணும், யூபிட் ஸ்மார்ட் செயின். அதுக்கு கீழே RPC URL கிளிக் பண்ணிங்க. அங்கே பாருங்கள் ரவுண்டு வயலட் கலரில் மாறிடுச்சு அந்த கட்டம். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. கீழே பேக் வர பட்டன் இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஒரு பூட்டிங் ஆகுது. செயின் ஐடி டிஃபால்ட்டாக வந்தாச்சு. இப்போ கரன்சி சிம்பிள் என்னென்னு கேட்குது. யூபிட் ஸ்மார்ட் செயினோட ஷார்ட் ஃபார்ம் USC, இதுவும் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் தான். இதுக்கு அடுத்து பாருங்கள் பிளாக் எக்ஸ்ப்ளோரர் URL, இதுக்கு மறுபடியும் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிருங்க. கீழாப்பில் இருக்குது பாருங்கள் ubitscan.io, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்க. லிங்க்கு காப்பீடு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் நம்மளோட சேஃப்பால் வேலட்டுக்கு வரோம். கீழே லாங் ப்ரெஸ் பண்ணுறோம், பேஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, செக் பண்ணிக்கங்க. நெட்வொர்க் நேம் யூபிட் ஸ்மார்ட் செயின், RPC URL வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். அதனால் அது தவறாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செயின் ஐடி டிஃபால்ட்டாக வந்துடும், அதுவும் தப்பாகாது. கரன்சி சிம்பிள் USC, மேலே இருக்கக்கூடிய யூபிட் ஸ்மார்ட் செயினும் கீழே இருக்கக்கூடிய USC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தை தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அது மட்டும் தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. கீழே வந்து ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்தோன்னே பாருங்கள் சக்ஸஸ்ன்னு வந்தாச்சு. ஓகேங்களா, இப்போது டைமுக்கு கீழே பாருங்கள் மேலே லெஃப்ட்டில் ஏரோ மார்க், அதை கிளிக் பண்ணுங்கள். பேக் வந்தாச்சு. மறுபடியும் ஒரு பேக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜில் USC வந்தாச்சு. நீ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட யூபிட் காயினை உள்ளே கொண்டு வர போகிறோம். அந்த யூபிட் காயின் உள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம அவங்ககிட்ட, நம்ம லீடர்கிட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வாங்கியிருப்போம். அந்த அட்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆடிங் நியூ யூபிட் காயின் வித் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸ். இதில் பாருங்கள் அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ண முடியாது. எப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக தான் காப்பி பண்ண முடியும். அதனால் நான் அட்ரஸை தனியாக எடிட் பண்ணி கீழே பாருங்கள் 11394 தனியாக அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் அனுப்பி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எடிட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ரைட் சைடில் 3 புள்ளியில் கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் காப்பி பண்ணுறோம். இப்போ காப்பி ஆகியாச்சு, மெசேஜ் காப்பீடு. இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சேஃப்பாலுக்குள்ளே வரோம். பாருங்கள் ஹோம் பேஜில் USC கொண்டாந்தாச்சு, யூபிட் ஸ்மார்ட் செயினை. இப்போது யூபிட் காயினை கொண்டாடுறதுக்கு மேனேஜ் காயின் இருக்குது பாருங்கள் கீழே, மேனேஜ் காயின், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதில் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பொறுமையாக. கடைசி வந்துடுங்க. லாஸ்ட்டில் ஆட் கஸ்டம் டோக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் நெட்வொர்க்னு இருக்குது பாருங்கள். நெட்வொர்க்கு நேராக ரைட் சைடில் அவாக்ஸ் சி செயின் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் இருக்குது, டன்னுக்கு கீழே. அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் ஃபுல்லாக பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் பாருங்கள் நம்மளோட ஓன் பிளாக் செயின் யூபிட் ஸ்மார்ட் செயின் வந்தாச்சு. இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் நெட்வொர்க்குக்கு நேராக அவாக்ஸ் போயிடுச்சு, யூபிட் ஸ்மார்ட் செயின் வந்தாச்சு. இப்போ கான்ட்ராக்ட் அட்ரஸ் நம்ம அங்கே காப்பி பண்ணிட்டோம். இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க.
அட்ரஸ் வந்துருச்சு. கீழே நேம் என்ன கொடுக்க போகிறோம், யூபிட் ஸ்கேன். நம்மளோட பிளாக் செயினோட பேர் யூபிட் ஸ்கேன் கொடுத்தாச்சு. சிம்பிள் யூபிட் காயின், நம்மளோட காயின் பேர் யூபிட் காயின், சிம்பிள் கொடுத்தாச்சு. இப்போ டெசிமல் என்ன அப்படின்னா 18. இதெல்லாமே நம்ம தான் டைப் பண்ணுறோம். கான்ட்ராக்ட் அட்ரஸ் மட்டும்தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். மற்றது எல்லாமே நம்ம தான் மேனுவலாக டைப் பண்ணுறோம். அதனால் எங்கேயுமே தவறு நடக்காமல் பார்த்துக்குங்க. நேம் யூபிட் ஸ்கேன், சிம்பிள் யூபிட் காயின், டெசிமல் 18, நெட்வொர்க் யூபிட் ஸ்மார்ட் செயின். ஓகேங்களா. கான்ட்ராக்ட் அட்ரஸ் OXL ஆரம்பிக்குது, 11394 முடியுது. இது ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் மேலாப்பில் பாருங்கள் டன் இருக்குது. நம்ம டன்னை கிளிக் பண்ணணும். ஆட் அப்போ ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது டைமுக்கு கீழே பாருங்க பேக் வர பட்டன் இருக்குது. இப்போ பேக் வந்தாச்சு. இப்போ நமக்கு நம்மளோட சேஃபால் வேலெட்டில் ஃப்ரண்ட் பேஜில் யூபிட் காயினும் வந்தாச்சு, USE காயினும் வந்தாச்சு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா யூபிட் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஓன் பிளாக் செயினில் இயங்குது. ஓகேங்களா. ஓகே, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேஃபால் வேலெட்டை டவுன்லோடு பண்ணி நம்மளோட USE யூபிட் காயின் உள்ளே கொண்டு வரக்கூடிய மெத்தடுங்க. இந்த வீடியோவில் நம்ம இதை முழுமையாக பார்த்துருக்குறோம். வீடியோ பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. பொறுமையாக பார்த்து கற்றுக்குங்க. உங்களுக்கு கீழே வரவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுக்கறது அப்படி தான் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் அப்படிங்கிறது. சரிங்களா. நம்ம கற்றுக்கணும், கீழே வரவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னா ரொம்ப எளிமை. நீ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எப்படி நம்ம ரெஃபரல் லிங்க்கை வாங்கி ஐடி எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.